Thanga Siragugal Channel அன்பு வாழ்த்துக்கள். LinkedInல ஆஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கோல்டன் எக் ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி நம்ம எழுதணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதும் போது என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சு அதை எப்படி நம்ம அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம Thanga Siragugal யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், இன்டர்வியூ ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கரியர் டெவலப்மெண்ட், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஒர்க் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ராஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்க கேட்டகரியில் எக்கச்சக்கமான வீடியோ லைப்ரரி இருக்குது. எல்லாமே பர்சனல் க்ரோத், கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களோட கெரியரை, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பவர்ஃபுல் கோல்டன் எக் ஃபீச்சர் லிங்க்டின்ல இருக்கக்கூடியது தான் இந்த ஆஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொஃபைலில் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அது வேல்யூ ஆகும் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறாரு, நீங்கள் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் எழுதும்போது எந்த அளவுக்கு உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் பவர்ஃபுல்லாக ரொம்ப வேல்யூடாக இருந்துச்சுன்னா அவருக்கு அந்த ப்ரொஃபைலில் ஸ்ட்ரென்தன் பண்ண யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எழுதணும், எதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களை மதித்து உங்களை ஹானர் பண்ணி ஒருத்தர் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறாரு, ஓகேவா? மேபி அவர் ஆஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லாட்டி உங்களை பர்சனலாக மெயிலில் கான்டாக்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வெர்பில் கூட ஃபோன் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க, அந்த ரெக்கமெண்ட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வீட்டு பக்கத்தில் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி மச்சி எனக்கு லிங்க்டின்ல ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி விட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா மேபி அவர் ஃப்ரெண்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், ரெக்கமெண்ட் கேட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் .NET, ஜாவா, பிளாக் செயினில் பெரிய பிஸ்து, இவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, இவர் தான் அவர் ஆஃபீஸ் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதுனான்னு வச்சுங்களேன், ரொம்ப இரலவெண்ட் ஆயிரும். சொல்லப்போனால் அந்த லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை காணாமல் கூட போயிடும். ஸோ நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதும்போது ரொம்ப ரிலவெண்ட்டாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எழுதணும். ஸோ ரொம்ப சீரியஸாக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் அணுகணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ஜாப் பொசிஷன். அதாவது நீங்கள் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் ஒரு ஜாப் ப்ரொஃபைலில், ஒரு ஜாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியராக, இல்லை வேறு எந்த துறையிலும் ஒரு ஏதோ சம் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? ஸோ நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்கள் எழுதும்போது அந்த ரெக்கமெண்டேஷன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாப் பொசிஷனை வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதாவது ஆஸ் அ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நான் இந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த ஜாப் பொசிஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும்போது அவருடைய ஜாப் ப்ரொஃபைலை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். அதாவது ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய அனாலிட்டிக்கல் டேட்டாஸை அவர் வாங்குறதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அவரோட ஜாப் ப்ரொஃபைல் அவர் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாரோ அதை நீங்கள் ப்ரீஃபாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதி நீங்கள் அதை ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எழுதலாம். அதாவது நீங்கள் மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ரெண்டாவது அவர் ஜாப் ப்ரொஃபைலில் உள்ள முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் ப்ரீஃப் பண்ணுறீங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அவர் உங்கள் பழைய ஆர்கனைசேஷன்லையோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன்லையோ கூட அவர் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கலாம். அதாவது ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். இன்கேஸ் ப்ரொமோஷன் கிடச்சிருந்தா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொமோஷன் ஆனீங்க, இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடந்திருந்தால் அதை கூட அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் த லைன் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மேஜர் பிரேக் டவுன் அச்சீவ்மெண்ட்ஸை அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது டெய்லி நம்ம பண்ணுற ஜாப் இல்லைங்க, ஆர்கனைசேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கிரைசிஸ் பீரியட் வந்திருக்கும். அதில் அவரோட பர்டிகுலர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கும். அது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் கொடுத்துருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்திருக்கீங்க அப்படின்னா பிளான்ட்டில் இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு மேஜர் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ஆகிருக்கலாம். நீங்கள் 2 நாளோ 3 நாளோ டே அண்ட் நைட்டு நீங்கள் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் லைன் அப் பண்ணி மறுபடியும் இந்த ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீஸை நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு மிக ஷார்ட் நோட்டீஸ் பீரியட் வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்கலாம். டியூ டு பிஸ்னஸ் டெலிவரி கமிட்மெண்ட்ஸ்னால நீங்கள் வழியே இல்லாமல் 2 நாளோ 3 நாளோ நீங்கள் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அந்த சர்வீஸை ஆஸ் பர் பிஸ்னஸ் டெலிவரி கமிட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து மென்ஷன் பண்ணணுங்க. சரிங்க, இப்போ நம்ம எல்லாமே ப்ரொஃபஷ்னலான ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டச் பண்ணணும். அதாவது நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போங்க. சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமரஸாக இருப்பாங்க. அதாவது அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா டைம் போகிறது தெரியாது, டைமிங் காமெடியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஒரு ஜோவியலாக ஜாலியாக போய்ட்டுருக்கும். ஒரு சொல்லப்போனால் ரொம்ப ஒரு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நபர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஹியூமரஸாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெக்கமெண்டேஷன் எழுதி முடிக்கும்போது அவர் ரொம்ப ஹியூமரஸான ஒரு கேரக்டரு, கண்டிப்பாக வந்து நம்ம எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து அந்த அவரோட ஹியூமரஸ்னால வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரோட பர்சனல் டச்சை நீங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அதுவும் நல்ல ஒரு கேரக்டர் தான். சிலவங்க பார்த்திங்கன்னா கோபமே பட மாட்டாங்க, அதாவது எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குவான் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் கூட நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனல் டச்சான கேரக்டர்ஸ் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஜாப் நேச்சரை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க, உங்களோட ஜாப் ப்ரொஃபைலை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க, இன்கேஸ் ப்ரொமோஷன் கிடச்சிருன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா ஆர்கனைசேஷனில், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஸோ அவரோட ப்ரொஃபஷனலை ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு பர்சனல் டச்சும் அந்த ரெக்கமெண்டேஷனோட எண்டிங்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப வெயிட்டேஜும் ரொம்ப வேல்யூ ஆடடாக இருக்கும். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஹையரிங் மேனேஜர் ஒரு ரெக்ரூட்மெண்ட் கன்சல்ட்டில் உள்ளவங்க அந்த பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்குங்க. ஸோ இப்படி தான் லிங்க்டின்ல நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் எழுதணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.